என்னடா ஏதோ சகில சல்சா டான்ஸ் ஆடுற மாதிரி ஷார்ப்பா பாக்குற? இதையும் போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? அதுதான் நாளைக்கு ஏஆர்டி எவால்வேஷன் பெரிஃபெரல் ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் நீ என்ன பெரிய இவடா நீ? இலக்கணம் தப்பு. பெரிய தொல்காப்பியர் இவரு. உயர்த்தினை என்மனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என்மனார் அவர் அல்ல பிறவே ஆயிரத்தினை இசைக்குமென்று சொல்லலைன்னு தொல்காப்பியர் கல்வியாக்கத்துல சொல்லியிருக்காரு. நிறுத்துறா. தொல்காப்பியர் கேள்வியாகத்துல சொன்னாரோ இல்ல கேடிவி பேட்டியில சொன்னாரோ அதை விட 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா எங்களை விட ஓஸ்தியா நீ? ஆமா. என்னடா சாமா எங்களை மாதிரி தண்ணி அடிக்க முடியுமா? எங்களை மாதிரி தம் அடிக்க முடியுமா? பிரியாணி தின்ன முடியுமாடா? துண்டு வாந்தி அடிக்க முடியுமா? காரி தூடு துப்ப முடியுமாடா? செவுத்துல ஒண்ணு கால இனிஷியல் எழுத முடியுமா? மனுஷங்களுக்கும் எனக்கும் இவ்வளவுதான் வித்தியாசமா? இது ஏதோ ஊம குத்து மாதிரி இருக்க. ஊம குத்தேதான். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு என்னோட ரூல் லிஸ்ட்ல இருக்கு. நாங்க சொல்றதை கேட்கணுங்கிற அதே ரூல் லிஸ்ட்ல இருக்குல்லடா. ஆமா. அப்ப இந்த தண்ணி ஏறா. இந்த பிரியாணி துண்ணு. இருங்க டாக்டர் கிட்ட கேட்டு. டேய் டாக்டர் சொல்லிடாத. ஹலோ டாக்டர், இவங்க ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் குடிக்க சொல்றாங்க, பிரியாணி சாப்பிட சொல்றாங்க. ரூல் ப்ரையாரிட்டி கிளாஸ். நான் என்ன பண்றது? செருப்பால அடி ராஸ்கல் சார். எஸ் டாக்டர், கமாண்ட் ரிசீவ்ட். நீ உங்க செருப்பை கழட்டி கொடுங்க. செருப்பா? இந்தா. ஏன் இது திங்க போறியா? தின்னாலும் திங்கமாட்டான். ஐயோ 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 உண்மையில அடிக்கட்டா. ஐயோ ஐயோ ரோட்ல எல்லாம் பாக்குறாங்க. நிறுத்திச்சிட்டு டாஸ்க் இன்கம்ப்ளீட். இது இன்கம்ப்ளீட்டா? சிட்டி ஸ்டார் உங்களுக்கு வேணும்? ஐயோ வேணாம். அறிவு இருக்கடா உங்களுக்கு? ஐயோ இல்ல. நாளைக்கு ஏஆர்டி எவல்யூஷன் இருக்கு, ரெடி பண்ணுங்கன்னா அவன் போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிடு, பிரியாணி சாப்பிடுன்னு. ஐயோ நான் சொல்லவே இல்லை டாக்டர். அவன் போய் சொல்றான் டாக்டர். மனுஷங்க தான் கேவலமா போய் சொல்லுவீங்க, மிஷின் போய் சொல்லாது. லாஸ்ட் வார்னிங் இடியட்ஸ், நெக்ஸ்ட் டைம் யூ வில் பி ஃபயர்ட் லிட்டரலி. டாஸ்க் கம்ப்ளீட்டட். விலை மதிப்பில்லாதது மனித உயிர். ஒவ்வொரு போர்லையும் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறாங்க. பல குடும்பங்கள் அவங்களை எழுந்து தவிக்கிறாங்க. ராணுவ வீரர்களுக்கு பதிலாக ரோபோகளை பயன்படுத்தினா எந்த உயிரிழப்பும் இருக்காது. இந்த மாதிரி ஆண்ட்ரோ ஹியூமனாய்ட் ரோபோகளை நிறைய உருவாக்கி இந்திய ராணுவத்துக்கு கொடுக்கறதா என்னுடைய நோக்கம். அதுக்கு ஏஆர்டி அப்ரூவல் அவசியம். இங்க இருக்கிற விஞ்ஞானிகளும் அதிகாரிகளும் சிட்டியை முறைப்படி பரிசோதனை செஞ்சு அங்கீகாரம் கொடுக்கணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன். டாட். இந்த ரோபோ மனிதர்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிற அசிமோ விதிகளின்படி தயாரிக்கப்பட்டதா? இந்த ரோபோ அப்படி தயாரிக்கப்பட்டதல்ல. காரணம், போர்க்களத்திலே ரோபோக்கள் மனித எதிரிகளை கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். Let me check your color and shape perception. Take the red cube up and put it on the yellow pyramid. Not possible. Then reverse is possible. Yellow pyramid on the red cube. கிரேக்க ஓட்டக்கார நிக்கலஸ் ஆமையோட ஓட்ட பந்தயத்தில் ஆமை கொஞ்சம் முன்னாடி புறப்பட்டா கூட ஆமை தான் ஜெயிக்கும்னு நிரூபணம் இருக்குது. அது தெரியுமா? தெரியும். இட்ஸ் எ பாரடாக்ஸ். நடைமுறையில் அது ஒரு கன்வர்ஜென்ஸ் சீரியஸாக இருக்கிறதுனால எக்லெஸாலையும் ஜெயிக்க முடியும். என்ன சொல்றீங்க? அப்ரூவ் பண்ணிடலாம் இல்லையா? sure. 1 minute please. மனித உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? அது எந்த உயிரினங்கிறது பொறுத்து இருக்கு. ஆபத்து வரும்போது யாரை முதல்ல காப்பாற்றுவேன்? டாக்டர் ஐன்ஸ்டைனியா இல்ல ஒரு சின்ன குழந்தையா? Hypothetical question. Smart answer. Now follow my commands. Ready. Please get up. திரும்பு. நட. Turn right. Run forward. Run around. Run back. Turn left. Jump. Right. Run forward. Fast. Faster. Even faster. Catch. வசிக்கிறத குத்து. Take it out. இது ஆபத்தான மிஷன். யாரை வேணாலும் கொண்டுடும். இதை அப்ரூவ் பண்ண முடியாது. நோ ப்ரொஃபசர், அதுக்கு முரண்பாடாத கமாண்ட் கொடுத்து குழப்பிட்டீங்க. That's the problem. இதுக்கு நல்லது கெட்டது நண்பன் எதிரி எதுவுமே தெரியாது. It is just a stupid inference engine. That's all. இதை ராணுவத்தில் சேர்த்தா எதிரிக்கு பதிலாக நம்ம ஜெனரல்ஸையே குத்தி கொண்டுடும். இதை வெளியே விட்டாலும் ஆபத்து. டிராஃபிக் போலீஸோட கையை வெட்டியிருக்கு. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பேசஞ்சர்ஸ் அடிச்சு எலும்பை எல்லாம் நொறுக்கி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. இந்த ரோபோ
ஏதாவது ஒரு ஃபேக்டரிக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட செக்கு மாட்டு வேலைகளை செய்யத்தான் லாய்க்கு. சாரி டாக், cannot clear. ப்ரொஃபசர், உங்களுக்கு என் மேல என்ன கோபம்? ஏன் இப்படி? ப்ளீஸ் டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் மீ. உன் மேல எந்த கோபமும் இல்லை. சயின்ஸ் தப்பாயிடக்கூடாது, அவ்வளவுதான்.